கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 13:11 அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள்னு வாசிக்கிறோம். பல வருஷம் ஒன்றா வாழ்ந்தவங்க எந்த ஒரு காரணத்துக்காக தனியாக பிரிஞ்சாலும் அந்த பிரிவு நன்மையானதில்லை. ஆபிராமனுடைய குடும்ப உறவுகள் நல்லாவும் ஒன்றாவும் வாழ்ந்தாங்கன்றதுக்கு வேதத்தில் அநேக சான்றுகளை நம்ம பார்க்கலாம். தேவன் ஆபிராமை சந்தித்து கானானுக்கு போக சொன்னப்போ அவன் கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டதும் லோத்துவும் கூட போனான். தன்னுடைய தகப்பன் இறந்த பிறகு ஆபிராமை தன்னுடைய தகப்பனாக பாவிச்சு அவன் சொல்லுக்கும் அவன் எடுக்கக்கூடிய முடிவுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தான். அவன் ஆபிராமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவனாக காணப்பட்டான். அவனால் பிரச்சனை வந்ததாவோ இல்லை அவன் ஆபிராமுக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்ததாவோ நம்ம இதுவரை எந்த தடயத்தையும் பார்க்கல. எப்படி தான் ஒன்றா வாழ்ந்தாலும் சோதனை நேரத்தில் மட்டுமே ஒருத்தருடைய உண்மையான மனநிலையும் குணாதிசயமும் வெளிப்படுன்றது லோத்துவனுடைய விஷயத்தில் உண்மையாக இருக்குது. இப்போது பிரச்சனையை சமாளிக்க தனியாக போகக்கூடிய முடிவை அவன் மேற்கொண்டது ஆபிராமுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனாலும் அப்பொழுது நிலையில் ஆபிராமும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தான். நல்லவங்களோட ஐக்கியத்தை தவிர்க்கிறது எந்த விதத்துலேயும் நன்மையை அளிக்காதுன்றத லோத்து புரிஞ்சிக்கவே இல்லை. நமக்கு பிரச்சனைனதுமே பிரிவதையே தீர்வாக வச்சுருக்கிறோம். அப்படி பிரிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அதிக பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய்விடுவேன்னு நமக்கு என்ன தோணுது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறதையே தேவன் விரும்புகிறாரு. ஆனால் ஒருத்தருடைய ஐக்கியம் பாவத்துக்கு வழிவகுக்கும்னா இல்லை அந்த உறவுனால நம்ம தேவனை விட்டு விலகிடக்கூடிய அபாயம் இருக்குன்னா மட்டுமே அந்த ஐக்கியத்தை நாம் தவிர்க்கணும். அப்படியேப்பட்ட உறவை விட்டு விலகி இருக்கணும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானதுன்னு சங்கீதம் 133 நம்ம வாசிக்கிறோமே. நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சிருக்க முடியாதபடி நம்மளை பிரிக்கிறதே சாத்தானுடைய தலையாய வேலையாக இருக்குது. இணைஞ்சிருக்க முடியாதபடி பல காரணங்களை நாம் அடுக்கலாம். ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தமே நாம் ஒன்றா இருக்கணுன்றது தான். ஆனால் நாம் அதை புரிஞ்சு கொள்ள தவறிடுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்கள் ஒன்றா இருக்கணும்னு பாரத்தோடு ஜெபிச்சதை யோவான் 17 நம்ம வாசிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒன்றா இருந்ததுனால தான் வல்லமையாக ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடிஞ்சுது. 2 பேர் ஒருமிச்சு இருந்தா அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ நாம் ஒருமிக்க முடியாதபடி குடும்பத்தில் சபையில் பிரச்சனைகளை காரணம் காட்டி விலகி இருக்க விரும்புகிறோம். ஒருமனப்பட்டு வாழ முடியாதபடி பல காரணங்கள் இந்த உலகத்தில் நமக்கு உண்டுன்றது உண்மைதான். இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் நம்மளுடைய பார்வைக்கு சரியாக கூட இருக்கலாம். ஆனால் நீ ஏன் சகிக்கவில்லை, நீ ஏன் பொறுத்து கொள்ளவில்லை, ஏன் என்னுடைய செயலுக்காக காத்திருக்கவில்லைன்னு தேவன் நம்மளை பார்த்து கேட்பாரு. அப்படி கேட்கும்போது நம்மளால் அவரிடத்துல பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்போம். இன்னைக்கு நாம் நேரம் எடுத்து இதை குறித்து சிந்திப்போம். எத்தனை உறவுகளை நம்மளுடைய சுயநலத்துக்காக இழந்திருக்கிறோம். அந்த உறவுகளை நாம் இழக்க நம்மளுடைய பாவங்கள் காரணமாக இருந்தால் இன்றைக்கே தேவன்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து ஒப்புரவாக உள்ளத்தை தாழ்த்துவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.